தயவு செய்து சிபிசிஐடி விசாரணை கோராதீங்க. சிபிசிஐடி என்னென்ன பண்ணியிருக்குன்னு இப்போ சொல்கிறேன். தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை மூடி மறைத்தார்கள். வேங்கை வயல் சம்பவத்தில் மலத்தை குடித்தவர்களை குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள். வடகாடு கலவரத்தை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சிபிசிஐடி தயவு செய்து கேட்காதீங்க. சரி, யாரு கேட்கறது? அப்ப நீதி விசாரணை எங்கே நடக்கும்? ஓய்வு பெற்ற உண்மையான நீதி அரசர்கள், எடுத்துக்காட்டாக சந்துரு போன்ற உயர்ந்த மாமனிதர்களை வைத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். சரி, இப்போ இந்த தம்பியை பிரேத பரிசோதனைக்கு மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. எங்கேருந்து? சிவகங்கை மடப்புறத்துலேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க? மதுரை. சிவகங்கையில் மருத்துவமனை இல்லையா? என்ன பேசி முடிச்சிருக்காங்க அப்போ உள்ள? தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் எப்படி சின்னச்சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு மாற்றினார்களோ, இன்றைக்கு தம்பியை மடப்புறத்திலிருந்து மதுரைக்கு மாற்றி இருக்கிறதுனுடைய பின்னணி என்ன? இப்போ நான் சொல்கிறேன். பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட போது வீடியோ எடுக்கப்பட்டதா? எந்த மருத்துவ அதிகாரி அவரை பரிசோதித்தார்? மருத்துவ பிரேத பரிசோதனையில் எனக்கு சந்தேகம் எழுகிறது. எந்த அடிப்படையில் எழுதுங்க? பேரம் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு.